gonna let you go. With your love I'd never be alone. Hi everyone, good morning and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு வீக்கெண்ட் vlog தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து நாங்கள் இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வால்கனோ அண்ட் வாட்டர் ஃபால் பிக்சர்ஸ் தான். ஸோ அந்த vlog வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண எனக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஏன்னா ஒரு சில பிக்சர்ஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஃபைனலி எஸ் ஐ ஹாவ் ஷேர்ட் yet another vlog of our weekend trip. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக எப்பயும் போல் டிசேபிள் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இருக்கும் அண்ட் ஸோ மெனி பியூட்டிஃபுல் பிளேசஸ் அஸ் வெல். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் பிஃபோர் தட் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே vlog. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து போவாஸ் வால்கனோ அண்ட் லாபாஸ் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். ஸோ போவாஸ் வால்கனோ நான் ஆல்ரெடி போயிருக்கேன். இந்த கிரேட்டர் அண்ட் லகூன் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னெல்லாம் ஷேர் பண்ணலையோ அந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். இது எங்களுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி செம்ம குளிர். நாங்கள் மார்னிங் 8:20 ஸ்லாட் தான் எங்களுக்கு கிடச்சிது வியூக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே உள்ளே வர சொல்லிட்டாங்க. ஏன்னா வால்கனோவுடைய பேசிக் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வர சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மினி இன்ஃபோ தியேட்டர் ரூம். ஃபஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு எங்களுக்கு ஆனால் அந்த பேட்ச் வைஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கலர் ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் டு எரப்ட். ஏன்னா அந்த போவாஸ் வால்கனோ வாஸ் வெரி வெரி ஆக்டிவ். தோ அந்த க்ளவுட்ஸ்னாலேயும் மிஸ்ட்னாலேயும் எங்களுக்கு தெரியலே தவிர அது ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாச்சுட்டரி வார்னிங் அண்ட் எப்படி இருக்கணும், மாஸ்க் ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி போடணும், எமர்ஜென்சி எக்ஸிட், இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த தியேட்டரில் வந்து வீடியோவாக ப்ளே பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் இன் ஸ்பானிஷ் அண்ட் இன் இங்கிலீஷ் ரெண்டுமே பண்ணாங்க. இது லாஸ்ட் டைம் நான் போயிருக்கும்போது போவாஸ்க்கு இது போடலை. ஏன்னா அப்போ கிரேட்டர் விசிபிலிட்டி ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதே மாதிரி லகூனும் வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால பயங்கர மிஸ்டியாக க்ளவுடியாக இருந்தது. லகூன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, லகூன் அலோவ் பண்ணல. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் வந்து கிரேட்டர் பார்க்கணும் சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட் தான் எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. ஸ்லாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வாக் பண்ணி போய் தான் அந்த கிரேட்டர் இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீல் சேர்லேயே போயிட்டோம். இந்த தடவை இந்த ஆம்புலன்ஸியா சர்வீஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, இவங்களோட சர்வீஸ் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் ஃபுல்லாக வீல் சேரில் வியூஸ் எல்லாம் போய் பார்த்ததுனால இந்த தடவை இந்த வெஹிக்கிள் எடுத்து எப்படி ரிவ்யூ இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மேன் ஹி வாஸ் அமேசிங். நீங்கள் வந்து நான் ரிட்டர்ன் வரும்போது நான் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். தி வே ஹீ ஹெல்ப்ட், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் கிரேட்டர்லாம் பார்த்துட்டு செம்ம மழைங்க. நாங்கள் அந்த உள்ள ரூமில் போய் இருந்துட்டோம். ஸோ நானும் ஜெய் வந்து ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு இந்த ஆம்புலன்ஸியா சர்வீஸில். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லாட்டுக்கும் சர்வீஸ் முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வி ஹேவ் டு லீவ். அப்படி இல்லை திருப்பி நம்ம வீல் சேர்லேயேவோ இல்லை நடந்தே போகிறதா இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்சாக தான் அனுப்புவாங்க, அந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம். பட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு வந்து நம்ம அவங்க 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அந்த ஸ்லாட் டைம் முடிஞ்சோன்னே சொல்லுவாங்க, நம்ம வந்து திருப்பி ஏறிக்கணும். இந்த மனுஷன் சூப்பராக என்ன அழகாக அப்படியே பொம்மை மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டாருங்க. ஹீ குட் நெவர் ஃபீல் மை வெயிட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மூச்சு கூட ஒரு சத்தமாக விடலை என்னை தூக்கி வைக்கும்போது. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா வந்து ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் என்னை வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி தூக்கி, நம்ம சொல்லுவோம்ல ஆட்டுக்குட்டி மாதிரி தூக்கிட்டு போகிறோம் அப்படின்லாம் சின்னதில், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் பார்க்கலாம், நான் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தேன். எனக்கு ஏன் தெரியல, அவருக்கு ஒரு மூச்சு வாங்கலை, பயங்கர நார்மலாக இருந்தான். அசால்ட்டாக தூக்கி என்னை வந்து சீட்டில் உட்கார வச்சுட்டான். எனக்கு
உண்மையாக சொல்லணும்னா வால்கனோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணதை விட இந்த சர்வீஸ் அண்ட் இந்த வண்டியில் வந்த சர்வீஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஷுவர் ஐ சிட் ஸோ கேர்ஃபுல்லி அண்ட் லாக் பண்ணிவிட்டு இறங்கும் போது நான் தான் திறப்பேன், நீங்கள் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். வெரி வெரி நைஸ் மெமரி ஆக்சுவலாக இது எனக்கு. ஸோ இப்படி தான் அந்த ஒன் வே இன் தி அதர் வே அவுட்டுங்கிற மாதிரி இது ஃபுல்லாக எக்ஸிட் ரூட்டு. ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம நடந்து போயிருக்கணும் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா. ரோடு நல்லா தான் இருக்குது, ரோடு வாஸ் நாட் பேட், பட் செம மழை. ஸோ அங்கங்கே நின்று நம்மளால் வந்து வர அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை, வெறும் மரம் தான் இருக்கும். டெஃபினட்டாக நம்ம வந்து ரெயின் கோட் இல்லை அப்படின்னா நனைஞ்சிருவோம், அந்த மாதிரி தான். அண்ட் ரிட்டர்ன் வர வழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிட் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வாஷ்ரூம் இருக்கும், வித் டிசபிலிட்டி வாஷ்ரூம் அண்ட் ஃபுல் ஆக்சசபிலிட்டியோடு இருக்கும் அதுவும். ஸோ இந்த ஆம்புலன்ஸியா சர்வீஸில் வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes ஆகும். அப்போ நடந்து போகும்போது டெஃபினட்டாக ஒரு 6 to 7 minutesக்கு மேலேயே ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள் அடுத்த பேட்ச் வந்துட்டாங்க. இதுலேயும் ஒரு வீல் சேர் பர்சன் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வீல் சேர்லேயே தான் போனாங்க. உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கணும், ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கணும், நம்ம மெதுவாக போனால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வீல் சேர்லேயே கூட போகலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் வீல் சேர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, நம்ம சூப்பர் ஈஸியாக போயிடலாம். பட் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே இதில் இறங்கிட்டோம், காஃபி ஷாப்பில் இறங்கிட்டோம், நானும் என் ஹஸ்பண்டும். என்னோடய அனு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கிரேட்டர்லாம் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க வாக்கிங்கில் வந்துட்டாங்க. அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. யூஎஸ்லேருந்து நிறைய பேர், நம்ம இந்தியன்ஸே நிறைய பேர் யூஎஸ்லேருந்து அங்கே வந்திருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், யூஎஸ், யூரோப் இந்த கண்ட்ரீஸ்லேருந்து இந்த சீசனில் கோஸ்டாரிக்காவுக்கு வந்து வெக்கேஷன் ட்ரிப்பு இந்த மாதிரி ஏன்னா சைட் சீயிங்க்கெலாம் இந்த மாதிரி நேச்சர் சைட் சீயிங் பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஷாப்பிங் திங்ஸ்லாம் இருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட அந்த வின்டர் ஜாக்கெட்டோ இல்லை கேப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது இருக்கும்ல ஒரு பில்லோ, நம்ம நெக் சப்போர்ட்டுக்கு ஒரு பில்லோ இருக்கும் அது. அப்புறம் மெமரிஸ், அந்த இங்கேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மான்யூமெண்ட்ஸு, அப்புறம் மெமரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஸ்லாத் அனிமல் டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ப்ரைஸி தான், ஆப்வியஸாக இது வந்து டூரிஸ்ட்டுக்கு அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். டிமெக்ஸ் கார்டு, தட் இஸ் கோஸ்டாரிக்கன் டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பைசா கம்மிங்க, லைக் சம்வேர் அரவுண்ட் $3 to $4 மேபி அவ்வளோதான் ஆச்சு. சிட்டிசனாக இல்லாதவங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகம். ஸோ இவங்களுக்கு டூரிஸ்ட்டு தான் மெயினே, அதனால் டெஃபினட்டாக அது வந்து அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசபிலிட்டி வாஷ்ரூம் நான் லாஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணலை, அதனால் சரி இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் நீங்கள் எங்கே போனாலுமே ஒரு சின்ன கடையாக இருந்தால் கூட டிசபிலிட்டி வாஷ்ரூம்னு செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இட் வில் பி சூப்பர் ஈஸிலி ஆக்சசபிள், பிடிச்சிக்கிறதுக்கு இருக்கும், எல்லாமே பக்கத்தில் இருக்கும், லைட்ஸ் இருக்கும், இட் இஸ் லைக் தட். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் மத்தியானம் ஒரு ஐ திங்க் உலகத்துலேயே ரொம்ப ஒரு அழகான இடம் நான் பார்த்ததுலேயே அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் ஐ வுட் சே திஸ் லாபாஸ் வாட்டர் ஃபால்ஸ். லஞ்சு பசி கூட எனக்கு தெரியல, இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோன்னே நான் வந்து அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ணில் தண்ணி வேற வந்துச்சு, சிரிப்பு வேற வந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அகெயின் ஐ தேங்க் காட், நான் இருக்கும்போது எனக்கு கடவுள் இதெல்லாம் வந்து பார்க்க வச்சதுக்காக நான் என்றைக்குமே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம யாரும் தண்ணி ஊற்றவும் முடியாது, தண்ணியை நிறுத்தவும் முடியாதுங்க. அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் தான் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வாட்டருடைய சவுண்டு வந்து நீங்கள் வாட்டர் ஃபாலுடைய சவுண்ட் வந்து நீங்கள் கேட்கணும். ஸோ கொஞ்சம் வந்து பிக்சர்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு, எனக்கு ஆக்சுவலாக பெருசாக அதிலெல்லாம் எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லாட்டி கூட எவ்வளோ அழகாக ஆக்சசபிளான ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் உலகத்தில் இருக்குது, வீல் சேரில் இருந்துட்டு போக முடியுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக அவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாட்டர்ஃபால் கார்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த அனிமல்ஸு,
அப்புறமா பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி உள்ளே இருக்கும். அங்கேயுமே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். பட் தட் இஸ் நாட் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் வெளியில் இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம வீல் சேர்லேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த அனிமல்ஸ்லாம் என்னென்ன பார்க்க முடியுமோ நாங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் அனு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லோரும் சேர்ந்து மற்ற எல்லாத்துக்கும் அணுவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மீதி இருக்கிற குட்டி குட்டி ஃபால்ஸ் அங்கே எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ரேம்ப் இருக்குது. எனக்கு இது சொல்லும்போது மேபி ஒரு சில பேருக்கு இதையே இவங்க பெருசாக சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். பட் I really know how I feel when I see ramp and a disability washroom. அந்த ஃபீல் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அதை கோ த்ரூ பண்ணும்போது தான் நமக்கு நிறைய தெரியும் புரியும் கூட. ஸோ என்னென்ன லஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம். பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்கிடெக்சரில் பண்ண ஒரு பில்டிங் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அங்கங்கே சேர் போட்டிருக்கிறது, அந்த லைட்டிங் எஃபெக்ட், வுடன் ஒர்க் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே எப்படி பொஃபே சிஸ்டமாக என்ன அதெல்லாம் இன்கொயர் பண்ணணும். ப்ளஸ் இங்கேயே தான் வந்து நம்ம லஞ்ச் அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட்டு போக போகிற அந்த அனிமல் வியூவிங் அண்ட் ஃபால்ஸ்க்கெல்லாம் வந்து போகிறோம் இல்லைங்களா, அதுக்கும் போகிறதுக்கு இங்கேயே தான் வந்து நம்ம பேக்கேஜ் மாதிரி எடுத்து பே பண்ணிக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ அழகான வியூங்க, பியூட்டிஃபுல்லாக இருந்தது வியூலாம். சரி நாங்கள் வெளியிலேயே வந்து டேபிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட் வாஸ் ஃபுல், ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு ரிசர்வேஷனும் நாங்கள் பண்ணலை, ஜஸ்ட்டு அப்படியே தான் சாப்பிட வந்தோம். சீட் கிடைக்குமான்னு தெரியல. லக்கியாக எங்களுக்கு வந்து அவுட்டோர்லேயே வந்து எங்களுக்கு வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு 5 சீட் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு உட்கார்ற மாதிரியும் இருக்கும், வெளியிலையும் அவைலபிளாக இருக்கும். சரி உள்ளே ஃபர்ஸ்ட் அவைலபிளாக இருக்கான்னு நாங்கள் எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாத் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் அதோடைய டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் வந்து உள்ளுக்குள்ளே கார்டனில் நிறைய அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி இங்கே டிஸ்பிளேயில் வெளியில் இருந்தது. ஸோ எகெயின் இந்த ரேம்ப் கனெக்ட் பண்ணுது எங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே ஆக்சுவலாக போகிறதுக்கு. ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது, அவுட்டோரும் அழகாக இருந்தது, இன்டோரும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லைட்ஸ் அண்டு பொஃபே சிஸ்டம் ஓடே இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி இங்கே அலகாட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ ஃபார் பொஃபே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அலகாட்டோடைய ப்ரைஸ் ஒரு மெனுவும் பார்த்தீங்க அப்படின்னா பொஃபே ஆல்மோஸ்ட் பொஃபேயில் 3/4 ஆஃப் த ப்ரைஸ் வந்துருச்சு. அதனால் நாங்கள் எல்லாருமே பொஃபே போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே சுத்தமாக சீட் கிடைக்கல. அங்கே ஒருத்தங்கள்ட்ட கேட்டோம், ஷீ ஹெல்ப்டு, நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க, அவுட்டோர் வியூவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக ஒரு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்களுக்கு ரிசர்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மெனு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோஸ்டாரிக்கன், ஒரு சில மெக்சிகன் ஃபுட் இருந்தது, அதுக்கப்புறம் ஐ திங்க் அமெரிக்கன் ஃபுட்டும் இருந்தது. நான் பெருசாக பார்க்கல. நாங்கள் வந்து பொஃபே போயிட்டோம். எங்களுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பொஃபேக்கு போயிருந்தோம். எங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறவங்க இந்தியன் ஃபேமிலி, தேவர் ஃப்ரம் யூஎஸ்ஏ அண்ட் பஞ்சாப்லேருந்து யூஎஸில் போய் ஸோ மெனி இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பொஃபேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக கட் ஃப்ரூட்ஸ், சாலட்ஸ் இது வந்து டீஃபால்ட்டாக இங்கே இருக்குங்க. இங்கேனே இல்லை, எந்த பொஃபேக்கு போனாலும் இருக்கும். அண்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கும், கூல் ட்ரிங்க்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஹாட் டாக்ஸ், வெஜ் நான்வெஜ் பாஸ்தா, அதுக்கப்புறமா காயோ பென்டோ, தட் இஸ் கோஸ்டாரிக்காஸ் ஸ்டேப்பிள் மென்யூ அது இருந்தது. அண்ட் ரைஸ், பிளெயின் ரைஸ் இருந்தது. சிக்கன் கறி இருந்ததான்னு தெரியல, சிக்கன் ஸ்டார்டர் வச்சுருந்தாங்க. ஐ திங்க் தட் வாஸ் கிரில் சிக்கன், எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், டெசர்ட்ஸ், கொஞ்சம் நட்ஸ் அண்ட் டாப்பிங் ஃபார் தி பாஸ்தாஸ்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்னேக் பார்க்க போயிருந்தோம். எவ்வளோ வயசானாலும் நம்ம சின்ன வயசில் க்ரொக்கோடைல் பேங்க் ஸ்னேக் பார்க்லாம் போயிருப்போம்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னமும் அந்த 40 இயர்ஸ்லேயும் எனக்கு வந்து ஸ்னேக் பார்க்க போகும்போது இருந்ததுங்க. ஒரு பயம் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசபிளாக இருந்தது இந்த ஸ்னேக் வியூ பண்ணுறது, அதனால் அதுக்கு போனோம். அது டிஸ்டர்பே பண்ணாமல் ரொம்ப பயமாக இருந்தது. அங்கே வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப வெனமஸ் எது, கம்மி வெனம் எது, இந்த மாதிரிலாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் திஸ் வாஸ் தி மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக். அண்ட் மாதத்துக்கு 2 எலி சாப்பிடுமாங்க.
இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப பயமாக இருந்தது. அதை விட பயம் எது அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் பார்க்கும்போது அதுக்கு அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டோடைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரியல் எஃபெக்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அது இருக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க. அது இப்படியும் அப்படியும் அந்த கிளாஸ் டோர் கிட்டே போயிட்டு வந்ததை பார்க்கும்போது எங்கே கிளாஸை உடச்சி வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்டு வாட்டர்ஃபால்ஸ், மற்ற வாட்டர்ஃபால்ஸ்லாம் அவங்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. என்னுடைய எல்லா பிக்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கும். லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ பேருக்கு இந்த டைகரை பார்க்கும்போது கூஸ்பம்ஸ் வருது அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வெல் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த vlog வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். See you all soon in my another vlog. Take care and bye bye.